என் பேர் தாமஸ். நான் மேக் பை தாமஸ்ன்ட்டு ஒரு யூடியூப் வச்சு அதில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எஸ்எம்சியை குறித்து எடுத்துகிட்ருக்கிறேன். எஸ்எம்சி அப்படின்றது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரேடிங் மெத்தடு. இது வந்து என்னென்னா ஒரு அஃபென்ஸ் அக்ரெசிவ் பிளேயிங் மாதிரி இது. அதனுடைய இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எங்களுடைய என்னுடைய ஏஜும் வந்து சச்சின் இவங்க அந்த ஏஜ் குரூப் உள்ள ஆளுங்க தான். ஏன்னா சச்சின் வந்து உள்ளே வந்தப்போ, கிரிக்கெட் ஃபீல்டுக்கு வந்தப்போ நாங்கள்லாம் ஒரு 4-5 வயசு அது சச்சினோட அதிகமாக இருப்போம். சச்சினை தெரியாதவங்க யாருக்குமே இருக்காது. கிரிக்கெட் காட் ஆஃப் தி கிரிக்கெட் அந்த மாதிரியான ஒரு இது. அவருடைய பிளேயிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்குன்னா, அந்த வாசிம் அக்ரம், அப்போ யூனிஸோ என்ன ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய ஓன் பிச்சிலேயே வந்து சச்சினுக்கு பால் போடுறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா எந்த பிச்சு பவுலர்ஸுக்கு ஃபேவரபுளான பிச்சில் பால் போட்டாலும் சச்சின் பேட்டிங் அப்படின்னா பால் பறக்கும் எல்லா பக்கமும். அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ஒரு அஃபென்ஸ் பிளேயிங் அது. சின்ன வயசு அந்த மாதிரி இருந்த ஆளை வந்து என்ன பண்ணாங்கன்னா 1992 வந்துட்டு அவர் யாக்ஷரின்னு நினைக்கிறேன், யாக்ஷரி கிரிக்கெட் கிளப்பு 1992 இங்கிலாண்டில். அந்த கிளப்பில் போயிட்டு விளையாடுறதுக்காக அவர் போய் ஜாயின் பண்ண உடனே அங்கே அவருக்கு போயிட்டு கிரிக்கெட்னா இங்கிலீஷ் மேன் விளையாடுற விளையாட்டு. இதுக்கு வந்து காலை இப்படி தான் தூக்கி வைக்கணும், இப்படி தான் பேட்டை பிடிக்கணும், இப்படி தான் அடிக்கணும், அந்த டெக்னிக்கு இந்த டெக்னிக்கு, அந்த ஸ்டைலு இந்த ஸ்டைலுன்னு போட்டு பேட்டிங்கே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மேட்சை எங்களுக்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் இழந்துட்டோம். இப்போ சச்சினுடைய உண்மையான ஒரு கேமை வந்து பார்க்கணுன்னா அந்த கவுண்டி கிளப்புக்கு முன்னாடி அவர் விளையாண்ட அந்த விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ரியல் சச்சின்றதே அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளே. பவுலர்ஸ்லாம் பயப்படுவாங்க சச்சினை பார்த்தா. இப்போ இத்தனைக்கு 16-17 வயசு பையன் அந்த விளையாட்டை விளையாண்டவனுக்கு பயம் பொருத்தி அந்த கிளப்பில் இப்படி தான் இது பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ட்டு அவங்கள இது பண்ணி விட்டாங்க. இது என்னென்னா இந்த பணக்காரங்க வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க, இதுதான் முறை, இலையை இப்படி தான் மடிக்கணும், இதை தான் சாப்பிட்ணும், ஸ்பூனை இந்த கையால் தான் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு டிசிப்ளினை வந்து சொல்லித்தரேன்னு சொல்லி கடைசியில் உங்களை ஒரு கோழையாக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் சச்சின் இதே கேமே வந்து அந்த அளவுக்கு இல்லை. எங்களுக்கே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த எஸ்எம்சின்றது வந்து ஒரு அக்ரெசிவ் அஃபென்ஸ் பிளேயிங்.